வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்ன பார்க்கும் ஜோதிடர் உங்களுக்கு சில கருத்துக்களை கூறுகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது இந்த வருடம் இந்த ஆவணி மாதம் முடிய போகிறது. அடுத்து புரட்டாசி மாத பலனை நன்றாக உங்கள்கிட்ட எடுத்து கூறுவேன். ஆவணி மாதம் பலனை பார்த்து கொண்டு இருக்கும் நபர்கள் எந்தெந்த ராசிக்கு எப்படி உள்ளது என்பதை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபோ அல்லது லைக்கோ பண்ணிங்கன்னா தான் தெரியும், காமெண்ட்ஸ் பண்ணுறதுனால தெரியும். அதேபோல் புரட்டாசி மாதம் திறக்கும் பொழுது புரட்டாசி மாதத்துக்கு உண்டான பலனை சொல்லுவேன். அதேபோல் அவரவர்கள் குலதெய்வத்தை நன்றாக வணங்குங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வரப்பொழுது, பௌர்ணமி என்று அடுத்த வாரம் பௌர்ணமி வரும்பொழுது பௌர்ணமிக்கு குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். அமாவாசைக்கு சென்று வரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு, பௌர்ணமிக்கு சென்று வரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. அமாவாசை என்றுதான் குலதெய்வத்துக்கு போக வேண்டும் என்று அர்த்தமில்லை. அமாவாசைக்கும் போகலாம், பௌர்ணமி அன்றும் போகலாம். ஆகவே வாசகர்களே, யூடியூப் பார்க்கும் அன்பர்களே, பௌர்ணமி அன்று நீங்கள் தயவுசெய்து குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். குலதெய்வம் மிக துல்லியமாக நமக்கு வரம் கொடுக்கும் தெய்வம். அவரவர்கள் குலதெய்வம், அதை மறந்து விடாதீர்கள். என்னதான் நாம் பல கோடி ரூபாய் செலவு பண்ணினாலும் குலதெய்வத்துக்கு ஒரு செலவு பண்ணுங்கள். குலதெய்வத்துக்கு செலவு பண்ண முடியவில்லை என்றாலும் குலதெய்வத்தை போய் சந்தித்து வாருங்கள். குலதெய்வம் உங்களுக்கு நன்றாக பலனை கொடுக்கும். அனைத்து பலனும் அவரால் தான் கொடுக்க முடியும் என்பதை அனைத்து வாசகர்களும் தெரிந்து அவரவர்கள் குலதெய்வத்தை முறையாக வணங்குங்கள். கோயிலுக்கு செல்வதை முறையாக சென்று வணங்குங்கள். விளையாட்டு போல தெய்வத்தை வணங்காதீர்கள். முதலில் நமது செல்போனை கோயிலுக்கு செல்லும் பொழுது எடுத்து செல்வதை தவிர்க்கவும். அதை முக்கியமான ஒரு கோயிலுக்கு செல்வது, சும்மா சுற்றுலாத்தலங்களுக்கு செல்கிற மாதிரி சென்றிருந்தால் நீங்கள் 4 பேர் சேர்ந்துட்டு பேசிட்டு ஜாலியாக போயிட்டு வாருங்கள். ஒரு முக்கியமாக நம்ம கோயிலுக்கு போகிறோம் என்றால் குடும்பத்தோடு சென்று வந்து நீங்கள் வாருங்கள். மீண்டும் நாளை உங்களுக்கு நல்ல கருத்துக்களை கூற விரும்புகிறேன். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.